இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்பு செய்திகள். சுவிட்சர்லாந்து மக்கள் அமெரிக்க தயாரிப்புகளை புறக்கணிக்கத் தொடங்கியுள்ளதாக தகவல். தமிழீழ விடுதலை புலிகளின் பெயர் சின்னங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் நினைவுகூரல் நிகழ்வுகளுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிப்பு. சிங்கப்பூர், தாய்லாந்தை தொடர்ந்து இந்தியாவிலும் கணிசமாக பரவும் கொரோனா தொற்று. உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பில் அமெரிக்காவின் தலைமையில் நடைபெறவுள்ள முக்கிய கலந்துரையாடல். பிரெக்சிட் ஒப்பந்தத்திற்கு பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உடன்படிக்கை மூலம் மீண்டும் இணைந்து பணியாற்ற உள்ள பிரித்தானியா. தொடர்வன விரிவான செய்திகள். அமெரிக்க தயாரிப்புகளை புறக்கணிக்க சுவிட்சர்லாந்து மக்கள் அதிகமாக விரும்புகின்றனர் என சமீபத்திய ஓர் ஆய்வு மூலம் தெரியவந்துள்ளது. இது அமெரிக்காவின் வரி விதிப்புகள் மற்றும் சர்வதேச வர்த்தக கொள்கைகளுக்கு எதிரான ஒரு சிறிய எதிர்வினையாக கருதப்படுகிறது. யூகாவ் நிறுவனம் கலாக்சஸ் ஆன்லைன் விற்பனை தளத்திற்காக நடத்திய இந்த ஆய்வு சுவிஸ், ஜெர்மனி, ஆஸ்திரியா, பிரான்ஸ் மற்றும் இத்தாலி ஆகிய ஐரோப்பிய நாடுகளில் மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வின் முடிவுகள் படி சுவிஸ் மக்களில் 54% பேர் அமெரிக்க தயாரிப்புகளை புறக்கணிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். மேலும் 70% பேர் அமெரிக்க உணவுப் பொருட்களை விட ஐரோப்பிய தயாரிப்புகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். குறிப்பாக மூத்த நுகர்வோர் இந்த மனநிலையை மிகுந்த உறுதியாக காட்டியுள்ளனர். இந்த நிலைமை அமெரிக்க வர்த்தக கொள்கைகளுக்கு எதிரான ஐரோப்பிய நுகர்வோரின் எண்ணங்களை மட்டுமல்லாது உள்ளூர் மற்றும் ஐரோப்பிய தயாரிப்புகளுக்கான ஆதரவு மேம்பட்டு வருவதையும் பிரதிபலிக்கிறது. இலங்கையில் இனழிப்பு இடம்பெறவில்லை என அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்த மறுப்பை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தொலைக்காட்சி நேர்காணலில் தெரிவித்தார். தமிழ் மக்களை இலங்கை இராணுவம் திட்டமிட்டு அழித்திருந்தால் அதனை இனழிப்பாக பார்க்கலாம், ஆனால் அவ்வாறு எதுவும் நடைபெறவில்லை என உறுதியாக கூறினார். போர் நடவடிக்கைகள் இடம்பெற்ற போதிலும் இராணுவம் பொதுமக்களை பாதுகாத்துக் கொண்டே முன்னேறியதாகவும், தமிழீழ விடுதலை புலிகள் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்திய போதும் படையினர் அவர்களை மீட்டதாகவும் ஹேரத் தெரிவித்தார். மேலும் இலங்கையில் இனழிப்பு நடந்ததாக சர்வதேச அளவில் எந்த நாடும் உரிய சாட்சியங்களுடன் நிரூபிக்கவில்லை எனவும், கனடா அல்லது வேறு எந்த நாடும் அத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் அது அரசாங்கத்தால் கடுமையாக மறுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகள் மற்றும் அவர்களது சின்னங்களை பயன்படுத்தி நடத்தப்படும் நினைவேந்தல்களில் பங்கேற்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். போரில் உயிரிழந்தவர்களை நினைவுகூர்வதில் எந்த தடையும் இல்லை எனினும் பயங்கரவாதத்தை காவுரவிக்கும் வகையிலான செயல்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் கூறியுள்ளார். உலகையே நடுங்க வைத்த கொரோனா வைரஸ் மீண்டும் தனது தாக்கத்தை காட்டத் தொடங்கியுள்ளது. தற்போது ஆசியாவை மையமாக கொண்டு மீண்டும் பரவத் தொடங்கியுள்ளது. சிங்கப்பூர், தாய்லாந்து, ஹாங்காங் போன்ற நாடுகளில் கொரோனா பரவல் கணிசமாக அதிகரித்து வருகிறது. ஹாங்காங்கில் மட்டும் கடந்த ஒரு வாரத்தில் 31 பேர் உயிரிழந்துள்ளதாக அங்குள்ள சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. இது அப்பகுதியில் மக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவிலும் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று வேகமாக அதிகரித்து வருகிறது. தற்போது மட்டும் இந்தியா முழுவதும் 257 புதிய தொற்று வழக்குகள் பதிவாகியுள்ளன. இதில் கேரள மாநிலத்தில் 95 பேரும், தமிழ்நாட்டில் 66 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக தமிழகத்தில் மீண்டும் தடுப்பூசி மையங்களில் மக்கள் வருகை அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் ஒரு 59 வயது பெண்ணும் 14 வயது சிறுமியும் சமீபத்தில் உயிரிழந்தனர். தொடக்கத்தில் இது கொரோனாவால் ஏற்பட்ட மரணமாக கருதப்பட்டது. ஆனால் சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இருவரும் கொரோனாவால் அல்லாமல் ஏற்கனவே இருந்த புற்றுநோய் மற்றும் சிறுநீரக பாதிப்புகளால் உயிரிழந்ததாகவும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி பரவி வரும் கொரோனா வைரஸ் அதிக வீரியமற்றதாக இருப்பதால் நோயின் தாக்கமும் குறைவாகவே இருக்கின்றது. இருந்தாலும் சுகாதார நெறிமுறைகளை கடைபிடிப்பது, தடுப்பூசிகளை புதுப்பிப்பது, நோய் தொடர்பான எச்சரிக்கைகளை மதிப்பது ஆகியவை மிகவும் அவசியமானவை. இந்நிலையில் இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளில் மீண்டும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் தொடரவிருக்கின்றன. உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் தொடர்பாக ஒரு முக்கியமான அரசியல் கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது. அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் 2 மணி நேரம் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார்.
இதையடுத்து உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தனது கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார். நாங்கள் அவர்களை நம்பத் தயாராக இல்லை. முதலில் போர் நிறுத்தம் வேண்டும். அதற்குப் பிறகுதான் கைதிகள் பரிமாற்றம் மற்றும் மற்ற நடவடிக்கைகள் வரலாம் என ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அதாவது ஜெலன்ஸ்கியின் கூற்றுப்படி ரஷ்யா போர் நிறுத்தத்துடன் கூடவே சில நிபந்தனைகள் மற்றும் கொள்கைகளை முன்வைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் உக்ரைன் போரால் ஏற்பட்ட பெரும் உயிரிழப்புகள் மற்றும் சேதங்களை கருத்தில் கொண்டு உண்மையான எதிர்மறையற்ற போர் நிறுத்தத்தை மட்டுமே முதற்கட்டமாக விரும்புகிறது. அதன் பின்னரே உடன்படிக்கைகள் மற்றும் நிபந்தனைகள் ஏற்கப்படும் என உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்துடன் உக்ரைன் ரஷ்யாவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்தத் தயாராக இருப்பதாகவும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய கூட்டாளிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி உறுதிபட தெரிவித்தார். இந்நிலையில் தற்போதைய சூழல் எதிர்காலத்தில் உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நிறுத்தத்திற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறியதை பிரெக்சிட் என குறிப்பிடப்படுகிறது. இந்த பிரெக்சிட் முடிவினால் பிரித்தானியா பலவிதமான சிக்கல்களை எதிர்கொண்டது. முக்கியமாக ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இருந்த வர்த்தக தொடர்புகள் கடினமானவையாக மாற்றப்பட்டன. உணவுப் பொருட்கள், மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை பிரிட்டனின் மற்ற பகுதிகளிலிருந்து வட அயர்லாந்துக்கு அனுப்புவதிலும் தாமதங்கள், தடைகள் ஏற்பட்டன. இதனால் பொதுமக்கள் மட்டுமல்லாது வியாபாரிகளும் அதிகபட்ச சிரமங்களை சந்திக்கத் தொடங்கினர். இந்நிலையில் ரஷ்யா உக்ரைனை ஊடுருவியதோடு அதன் தாக்கம் தனித்து நிற்கும் பிரித்தானியாவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறியது. நேட்டோவில் இருந்தாலும் அமெரிக்கா உட்பட பிற உறுப்பினர் நாடுகள் ரஷ்யாவுடன் நட்பு நோக்கில் இருப்பது போல் தோன்றியது. அதே நேரத்தில் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா பிரிட்டனின் பொருளாதாரத்துக்கு சாதகமற்ற பல வரி கொள்கைகளை அமல்படுத்தியது. இந்த காரணங்களால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் பலரிடமும் உருவாகத் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள கெய்ர் ஸ்டார்மர் தலைமையிலான லேபர் அரசு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மீண்டும் நெருக்கமாக பணியாற்ற தீர்மானித்துள்ளது. அந்த முடிவின் கீழ் பிரித்தானியாவும் ஐரோப்பிய ஒன்றியமும் ஓர் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட முடிவெடுத்துள்ளன. ஆனால் அந்த ஒப்பந்தத்தின் விவரங்கள் வெளியாகும் முன்பே எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளன. காரணம், இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஐரோப்பிய மீனவர்கள் 12 ஆண்டுகள் பிரித்தானிய கடற்பரப்பில் மீன்பிடிக்க அனுமதிக்கப்பட உள்ளனர். மேலும் ஐரோப்பிய இளைஞர்கள் வேலைவாய்ப்பு, கல்வி போன்ற தேவைகளுக்காக பிரிட்டனுக்கு வருவதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதனால் இந்த ஒப்பந்தம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு மட்டுமே பலனளிக்கிறதா, பிரிட்டனுக்கு உண்மையில் என்ன கிடைக்கிறது என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. தற்போது அரசியல் ஆய்வாளர்கள் இந்த ஒப்பந்தத்தின் முழுமையான விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியான பின்னரே அதன் சீர்திருத்தங்களையும் லாப நஷ்டங்களையும் முழுமையாக மதிப்பீடு செய்ய முடியும் என தெரிவித்துள்ளனர். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.